ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய நடுப்பகுதியில் பிறை 15வது நாளுடைய தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கடந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டோமோ அதை விட அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. கடந்த நாட்களில் நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் சில இடங்களில் ஒரு ரசூல், ஒரு நபி, அந்த நபியிடத்தில் அவருடைய உம்மத்துமார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதோடு மட்டுமில்லாமல் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நபிமார்களிடத்தில் என்னவெல்லாம் பேசினார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதோடு சேர்த்து நம்முடைய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கண்ணியம் என்ன என்கிற தகவலையும் அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த வரிசையில் நாம் பார்க்க போனால், யார் ஒரு நபியை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார்களோ, தன்னை போன்றவர், அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அவரும் ஒரு மனிதர் என்பது போன்ற தோரணையில் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொன்னான், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொன்னான். காரணம் என்னவென்பதை நாம் சொன்னோம். அதே நேரத்தில் இதே வார்த்தைகளை பிற நபிமார்களுக்கு முன்னால் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பயன்படுத்தினார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். ஒமா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள், அதே போன்று ஆது சமூகத்துடைய கௌமுகள் அவர்களுடைய நபியை பார்த்து சொன்ன வார்த்தைகள், நீங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நீங்களும் எங்களை மாதிரி ஆள் தான். ஒரு நபி அவருடைய கூட்டத்திடத்தில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை கண்டித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாத வார்த்தை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, ஒரு ஈமான் கொண்டவனுக்கான அடையாளம் என்ன என்கிறதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு முனாஃபிக், கலிமா சொன்ன ஒருவர் அவரிடத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவருக்கும் ஒரு யஹூதிக்கும் பிரச்சனை வரும் பொழுது, முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர், அதாவது முனாஃபிக் சொல்லுகிறார், நீங்க யார்கிட்ட போலாம், கஅப் பின் அஷ்ரஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் எதிரியாக வாழ்ந்தார். சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் தௌராத்தில் வந்த இடத்திலெல்லாம் தஜ்ஜாலுக்கு என்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ அந்த அடையாளத்தை எழுதி வச்சவர். ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளத்துடைய இடத்துல தஜ்ஜாலுடைய அடையாளத்தை எழுதி வச்சவர். இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கிய இடத்தில் ஒரு முஸ்லிம் கலிமா சொன்னவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்ம எங்க போறோம், கஅப் பின் அஷ்ரஃப்ட்ட போலாம் இந்த பஞ்சாயத்துக்கு. யஹூதி சொல்கிறார், நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது ஈமான் கொண்டேன் என்று சொல்லக்கூடியவன் யஹூதிட்ட போறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத யஹூதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி அங்க வர்றான். உண்மையில் நீங்கள் சொல்வது உண்மை என்றால், உண்மையில் நீங்கள் சொன்ன கலிமா உண்மை என்றால், நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். ஈமான் சொல்ல ஒருவனுக்கு ஷரியத்துடைய சட்டத்தை மீறி ஒரு சட்டம் கிடையாது. யார் கலிமா சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சட்டங்களை வலியுறுத்தி கொடுத்தாங்களோ அதை மீறிய ஒரு சட்டத்தின் பக்கம் இது தேவையில்லை, ஷரியத்து தேவையில்லைன்னு ஒருத்தன் போறான்னு சொன்னா அவன் மூமின் கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ஒரு சபை கூடி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தஃசீர்களில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஷ்வரா, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். எதற்குன்னு சொன்னா ஹைபர் அகல் தோன்ற வேலை இருந்தது இல்லையா, அதுக்குன்னு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும் பொழுது சில பேர் கலைஞ்சு போனாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது நீங்கள் தள்ளி ஒரு இடத்துல விட்டு நவரணும் அப்படின்னு சொன்னா கூட ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நவரணும். இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமினா இருந்தா, உண்மை முஃமின் இதை செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது அதுல பொடுபோக்காக இருக்கிறது, அதுல நகர்ந்து ஓடுறது, இது யாருடைய வேலை? முனாஃபிக்குகளுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான், லா தஜ்அலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆ பஅதிக்கும் பஅதா. நீங்க இன்னொரு ஆளை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி, ஒரு ஆளை தந்தை என்று அழைப்பது போன்று அல்லது ஒரு மகனை கூப்பிடுவது போன்று நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது. எந்த ஒரு சஹாபியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருக்கிறான். சில முனாஃபிக்குகள் அந்த செயலை செஞ்சாங்க. அதை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கூட சொல்லக்கூடாது. என் சொந்த மகனாக இருந்தாலும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இருந்தாலும் கூட தந்தைன்னு எப்பயும் சொன்னது கிடையாது, அபின்னு சொன்னது கிடையாது. யா ரசூலல்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா மருமகன் தான், அவங்களும் யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விதத்தில் அவர்களுக்கு மாமனார். ஆயிஷா ரலியல்லாஹுடைய தந்தை இல்லையா, அவர்களும் யார் என்ன உறவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிடுறது, உறவு சொல்லி கூப்பிடுறது கூடாது. நீங்க மற்றவங்களை கூப்பிடுற மாதிரி ரசூலுல்லாஹ்வை கூப்பிடாதீங்கன்றாங்க. இந்த அளவிற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கும் பொழுது அவரை போன்றவர் இவரை போன்றவர் என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்னா, எந்த மாதிரி இருக்குன்னா, பின்னாடி இந்த விஷயத்த சொல்றாங்க, மற்ற கூட்டத்தார்கள் இப்படிதான் செஞ்சாங்க நபிமார்களை பார்த்து, நீங்க என்ன மாதிரி தான், மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் தான், நீங்க ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு யாரு நபிமார்களுடைய சில எதிரிகள் பேசின வார்த்தைகள் இது. அந்த வார்த்தைகள் நம்முடைய சமூகத்தில் இப்போது ஊடுருவி வருகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களில் அவங்களுக்கு முன்னாடி அவங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை விட அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்வது தான் மேல். எந்த ஒரு சபையாக இருந்தாலும் அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் சொல்வது சிறப்பு. அந்த பெயருக்கென்று அல்லாஹ் தஆலா அவர் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம சில வரலாறுகளை பேசுறதை வச்சுட்டு எதுக்கு வரலாறுகள் நமக்கு எதுக்கு தேவையாகுது அப்படின்னு கேட்குற சில மனநிலைகள் இருக்குது. எதுக்கு வரலாறு விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வரலாறுகள் நம்முடைய ஆள் மனதில் பதியக்கூடிய விஷயங்கள். அதாவது நான் ஒரு 5வது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர், ஒரு சார், அவர் ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம், மாற்று மதத்தை சார்ந்தவர் எங்கள்கிட்ட பார்த்து ஆச்சரியமா சொன்ன ஒரு விஷயம். வந்த உடனே கேட்டார், உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, படித்த விஷயங்கள்ல எது பிடிச்சிருக்குதோ அவரை ரோல் மாடலாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் சொல்லும் பொழுது கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் இருந்தேன், அங்கே ஒரு பையன் ஒரு பதில் சொன்னான், அந்த பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், யாருமே அந்த பதில் சொல்லலைன்னு. என்னன்னு கேட்கும்போது அவர் அங்கே இருக்கும் பொழுது கேட்டிருக்கிறார், உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஆள் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வாய் திறக்கல. அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார்.
கடைசியில் அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு. போயிட்டு அடுத்த பீரியடுக்கு வரும்பொழுது நிற்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த சார் கேட்டார், நடந்தது அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு சொன்னார். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த பீரியடு ஃபுல்லாக கேட்டால் பதில் சொல்லலை. ஆனால் போயிட்டு வந்து சொன்னான். எப்போ அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான் கேட்டேன். எங்கள் தாய் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை ஒது இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுத்தம் இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கும்போது என்கிட்ட ஒது இல்லை. என்கிட்ட ஒது இல்லாததுனால பீரியடு முடியும் போது நான் ஒது செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சொன்னேன். நான் அதை பார்த்து மாற்று மதத்தை ஆசிரியர்கள் கூட ஆச்சரியப்படுகிறார் என்று சொன்னால், இதே நேரத்தில் இதே மாதிரி ஒரு செய்தி நான் தஃப்ஸீர் ரூஹுல் பயானில் படித்த ஞாபகம் ஒன்று இருக்குது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுக்கு ஒரு மாணவர் இருந்தாங்க. அவங்க பேர் முஹம்மது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, முஹம்மதுன்னு சொல்லி அவங்க தந்தை பேரை சேர்த்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முஹம்மது பின் ஹாலித் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சில நேரத்தில் இப்படி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்னு ஹாலித், ஹாலிதுடைய மகனே சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி சில நாள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மாணவர் போய் கேட்குறாங்க, உஸ்தாத் அவர்களே, சில நேரத்தில் எங்கள் அத்தா பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, சில நேரத்தில் ஏன் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, எதுக்கு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, என்கிட்ட ஒது இருந்தால் உன்னோட பேரை சொல்லுவேன், உன் பேர் உன்னுடைய பேர் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெயரை சொல்வதற்கு எனக்கு ஒது இருந்தால் நான் உன் பேரை சொல்லி கூப்பிடுவேன். என்கிட்ட ஒது இல்லைன்னு சொன்னால் உங்கள் அத்தா பேரை சொல்லி கூப்பிடுவேன். இது போன்ற செய்திகள் நம்முடைய மக்களுக்கு போகும் பொழுது அந்த மக்கள் சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் பொழுது திடீர்னு ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்தில் நம்முடைய பழக்கங்கள் மாறும். அதனால்தான் வரலாறுகள் சொல்லிக் கொடுப்பது. அல்லாஹ் தஆலா அந்த வரலாறுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றி தந்துடுவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பேணக்கூடிய தௌஃபீக் தந்துடுவானாக. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும் பொழுதே ஒது இருக்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் குர்ஆனை தொடுறதுக்கு ஒது வேணுமா வேணாமா அப்படின்னு சர்ச்சை செய்கிற கூட்டம் வந்துருக்குது. குர்ஆனை தொடுறதுக்கு ஒது தேவையில்லைன்னு சொல்லி விவாதிக்கிற கூட்டங்கள். இவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. அதில் மிகவும் கண்ணியத்தோடு இன்னும் மிகவும் பேணுதலோடு நாம் வாழணும். குர்ஆனை தொடும் பொழுதும் சரி, சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் வச்சிருக்கிற அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்கள். துருக்கியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டுட்டா, குறிப்பாக இவங்களுடைய செய்திகள், அதாவது சுல்தான் அப்துல் ஹமீது சானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய செய்தியில் பதிவு செய்கிறாங்க. அவங்க யார் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லிட்டாலும் உடனே நெஞ்சில் கை வச்சு செலவாக்கி வருவாங்க. இதுக்கு சட்டம் இருக்கான்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. இது அவர்களுக்கு மேல், அதாவது ரசூலுல்லாஹ் மேலே வச்சிருக்கிற மஹப்பத். அது அந்த மஹப்பத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நான் இடையில பார்க்கறது உண்டு. சில சஹாபாக்களுடைய பேரை சொல்லும் பொழுது நெஞ்சில் கை வைக்கிறது உண்டு, ரலியல்லாஹு அன்ஹு. அது அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த கண்ணியம். அந்த கண்ணியத்தை நாம் பேணினால் நம்முடைய சமூகம் சீராகும். அந்த கண்ணியத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை பேணி இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவருடைய சுன்னத்துகளை எடுத்து நடந்து அவருடைய முஹப்பத்தை பெற்று அந்த முஹப்பத்தின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன்.